வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து இட்லி பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பாதி கேரட் சேர்த்துக்கலாம். இந்த கேரட், வெங்காயம் இதுக்குள்ளே உப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 இட்லி எடுத்திருக்கேன். இது நைட்டு வச்ச இட்லி தான், மீந்த இட்லியில் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இதை நல்லா இப்போ உதுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். அது கூட 2 முட்டையை உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டை கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதுத்து இருக்க இட்லியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மேலே நல்லா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே இட்லி பொடி லைட்டாக தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான இட்லி பொடி மாஸ் ரெடி. 2 முட்டை, கொஞ்சம் பழைய இட்லியை வச்சு பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.